அத்தியாயம் 11. ஆதித்ய வீரன் மின்னல் வேகத்தில் அந்த புதிய பரிமாணத்திற்குள் பாய்ந்தான். அவன் காலடிப்பட்ட அடுத்த நொடி நிலம் பெரும் வெடிப்புடன் பிளக்க, அவன் கைகளை முஷ்டி மடக்கி உறுதியுடன் நிமிர்ந்து நின்றான். ஆதித்ய வீரன் அமைதியான ஆனால் ஆழமான குரலில், முன்னோர்களை சவால் நிறைந்த பயிற்சியை எதுவாக இருந்தாலும் கடமையை நிறைவேற்றுவேன். நான் அவன் வார்த்தைகள் முடிப்பதற்குள் நிலம் ஒரு பெரும் அதிர்வுடன் குலுங்குகிறது. அவன் காலடியிலிருந்து தொடங்கி அந்த அதிர்வு சுற்றியுள்ள பகுதியையே பூமி ஆட்டம் காணும் துவங்கியது. திசை எங்கும் பாதாளத்தின் வாயில்கள் திறந்தன. அவற்றிலிருந்து எண்ணற்ற பயங்கரமான உயிரினங்கள் சீறிக்கொண்டு வெளிவருகின்றன. சில நிலத்தை ஊர்ந்து கிழித்து வர, சில காற்றின் அலைகளில் கொலைவெறியுடன் மிதந்து வருகின்றன. அவற்றின் கண்கள் இரத்த வெறியில் மின்னின. ஆதித்ய வீரன் அசையாமல் கண்களில் உறுதியுடன், என் முன்னோர்கள் அளித்த தசக்கலை ஆயுதமே என் கரங்களில் வா. இந்த நிலமும் இந்த காற்றும் என் ஆயுதமாக மாறட்டும். என்னை தாக்க வருபடையை மணல் புதைக்குழியில் புதைக். என் ஆன்மீக சக்தியை, என் தாக்குதலை 2 மடங்கா மாற்றி என் எதிரி படையை நிர்மூலம் செய்ய எனக்கு உதவு. முத்திரையை வரைய அந்த ஈட்டி மீது ஒரு பேராற்றல் பாய்ந்து மறைந்தது. அடுத்த நொடி அவனை நோக்கி ஒரு கொடிய மிருகம் தனது விஷப்பற்களை காட்டி சீறி பாய்ந்தது. ஆதித்யன் மின்னல் வேகத்தில் ஈட்டியை அதன் நெஞ்சை குறிவைத்து எறிகிறான். இடிப்பட்ட வேகத்தில் அந்த மிருகம் ஒரு எரிமலையின் சீற்றம் போல தரையை தேய்த்து கொண்டு தூரம் பறந்தது. ஆதித்ய வீரா தன் கையை நீட்ட, ஈட்டி மீண்டும் வீராவின் கையில் வந்தது. ஆதித்யன் காற்றில் பறந்து வரும் அந்த கொடிய ஆற்றல் கொண்ட மிருகத்தை நோக்கி ஈட்டியை தரையில் நின்றவாறே ஒரு சுழற்சியில் சுழற்றுகிறான். அவன் விடும் ஒவ்வொரு அசைவிலும் நிலம் அதிர்ந்து காற்றின் பெரும் சுழல் மேலும் வேகம் எடுத்தது. அந்த மிருகத்தின் மேல் ஈட்டிப்பட அந்த ஆற்றலில் மிருகம் வெடித்து சிதறியது. அடுத்த நொடி பலமிக்க உயிரினங்கள் கவச உடைகளுடனும் ஆயுதங்களை ஏந்தியும் வருகின்றன. அவை நெருப்பு, காற்று போன்ற அனைத்து விதமான பஞ்சபூத சக்திகளையும் இளவரசன் மேல் ஒரு பிரளயம் போல தாக்கத் துவங்கின. அப்பொழுது அசரீரி குரல் கேட்டது. இந்த தசக்கலை ஆயுதத்திற்கும் முள்ளிருக்கும் 12 மிருகங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த மிருக ஆற்றலை அந்த ஆயுதத்தில் பாய்ச்சு என்று. அங்கே அசரீதியாக மகேந்திரனின் குரல் கேட்டது. அதை கேட்ட ஆதித்ய வீரன் கண்கள் ஒரு கொடிய பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. அடுத்த நொடி மலைகளையும் நிலங்களையும் தவிடு பொடியாக்கும் அசுர காளையின் ஆற்றலை இந்த தசக்கலை ஆயுதத்தில் இணைக்கிறேன். மின்னலென ஒளியின் வேகத்தில் மின்னல் சிறுத்தையின் ஆற்றலை இந்த ஆயுதத்தில் ஒன்றிணை. தோல்வியை காணாதவன் என என்னை மாற்றுங்கள். ஆற்றல் பெருகிக் கொண்டே சென்றது. இந்த ஆற்றல் பத்தாது என்று ஈட்டியை இறுக